என்னடா எல்லாரும் ஆன்லைன் வந்துக்கிறீங்கோ கான்ஃபரன்ஸ் காலு? என்ன மேட்ரு, என்ன விஷயம்? நிப்பாட்டுங்க. என்ன மேட்ரு? என்னத்துக்கு ஒப்பாரி வைக்கிறீங்க காலையிலேயே? என்ன யாராவது ஒருத்தர் சொல்லு. நமக்கு தமிழ்நாட்டுலதான் யாரும் மதிக்க மாட்டாங்க, ஓட ஓட தோத்துறாங்கன்னு பார்த்தா பாண்டிச்சேரியில உங்களுக்கு எவ்வளவு மவுசு. பாண்டிச்சேரி சிஎம்ஏ நீங்க சொன்னாதான் எதா இருந்தாலும் செய்வாராமே, நீங்க கட்டளை போட்டாதான் அவர் நடப்பாராமே. ஆனா அங்கேயே நம்மள மதிக்கல, ஓட ஓட அசிங்கப்படுத்துறாங்க தலைவரே. யார் சொன்னா அப்படியே? சும்மா பக்கத்துல போய் நின்னா நான் அவருக்கு ஒண்ணுன்னு ஆயிடுமா? அன்னைக்கு அப்படிதான் அவருக்கு போய் மாலை போட போறேன், பின்னாடின்னு ஒருத்தர் என் பொழப்புக்கே வேட்டு வைக்கிறான். பாண்டிச்சேரி முதலமைச்சர் புஷியாண்டு அப்படிங்கிறான். எம்மா பதறேன் பாரு, நான் நெஞ்செல்லாம் பகீர்னு ஆயிடுச்சு. அப்பா, ஆனா அந்த கரூர்ல ஓடும் போது இருந்த நெஞ்சு பகீரை விட இது கம்மி தான் வச்சுக்கேன். அதுவும் சிஎம் பக்கத்துல இருந்தீங்கன்னா என்ன சிஎம்ங்கிறான். டேயப்பா, என் பொழப்புல மண்ணறி போட்டுறாத. நான் புஷி ஸ்ட்ரீட்ல எலெக்ஷன்ல நின்று தோத்து போய் மறுபடியும் நின்று ஜெயிச்சவன். அதுக்கப்புறம் 3 வருஷம் போட்டிக்கிட்டே என் டப்பா டான்ஸ் அடிச்சிடா, ஜெயிக்க முடியல. என்ன போய் சிஎம்ங்கிறானுவோ. ஒருவேளை அதெல்லாம் மனசில் வச்சுட்டு ஒரு தரலையா? இல்லைன்னா நான் கூட்டணி கூட்டு வந்தாதான் நான் தருவேன்னு அவரு ரங்கசாமி ஏதாவது நினைக்கிறாரா? ஓப்பனாக பேசினா கூட பரவாயில்ல. ஆனால் அதை விட என்ன தெரியுமா, யார்ட்டையும் சொல்ல மாட்டீங்கல்ல, ஒரு ரகசியம் சொல்லவா? சொல்லுங்க. போலீஸ் பர்மிஷன் வாங்கலான்னு போனோமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு. கட்சியில் பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன் அங்கே யாருமே இல்லை. ஒரே அசிங்கமாக போச்சு. வெளியே வந்தால் பத்திரிக்காரவங்க என்ன விஷயம் தெரிஞ்சது போல அசிங்கமாயிடுச்சு. அப்படியே சிரிச்சுக்கிட்டே மேனேஜ் பண்ணிட்டு வந்தேன். நானும் எவ்வளோ நேரம் சிரிச்சு வந்துருமா. ஐயோ அசிங்கமாயிடுச்சு. ஒரு போலீஸ் இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியாமல் என்ன ஒருத்தன் லூசு பையன் கூட்டின்னு போயிட்டான். ஒரே அசிங்கம் எனக்கு. அப்படியே சமாளிச்சு சிரிச்சுக்கின்னு. ஆனா தலைவரே, பிரஸ் வந்து கேக்குற கேள்வி சமாளிக்க தெரியுதோ இல்லையோ, ஆனா கேள்வி கேட்க விடாம சமாளிக்க தெரியுது தலைவர் உங்களுக்கு. ஆமா, எனக்கு என்கிட்ட ஹைலைட்டே அந்த சிரிப்பு தான். இந்த மாதிரி தற்கூரி இது படிக்காம ஏன் உசுரவாங்க, என்ன பண்றது? அந்த சிரிப்பை வச்சே நான் மேனேஜ் பண்ணி தப்பிச்சு வரேன்டா. நான் எவ்வளவு நாளைக்கு இந்த சிரிப்பை ரசிப்பாங்க சொல்லு? ஆமா தலைவரே. தலைவரே, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். என்ன? வெளில மழை பெய்யுது தலைவரே, ரொம்ப இதா இருக்குது. அதனால பார்த்து இருக்க சொல்லுங்கன்னா, பார்த்து இருக்க சொல்லுங்க. பத்திரமா இருங்க தலைவரே. எனக்கு நினப்பு பூரா அங்கதான் இருக்குது. என்ன மாதிரிடா என்னையவே கட்சிக்குள்ள மட்டம் தட்டுறாங்கன்னு நான் தாமூட்ட புலம்பிட்டு இருந்தேன். இப்போ உன்கிட்ட புலம்புறேன். ஏன்னு மட்டம் தட்டுறாங்க தெரியுமா? கட்சியில எனக்கு ஒரு அதிகாரமே இல்லை, கேவலமா நடத்துறாங்க. ஆனா நீ என்னடானா பார்த்துங்கன்னு என் குடும்பத்து மேலெல்லாம் அக்கறையா பேசுறியடா. டேய் அடியிலே ஐயா கிளிக்குது, உங்க வந்து அக்கறையா பேசுறாங்க. கெட்டு போங்க தலைவரை. தலைவரை பத்திரமா பாத்துக்கோங்க. தலைவர் வெளில வராம பத்திரமா பாத்துக்கோங்க. தலைவர் தான் முக்கியம் எங்களுக்கு. தலைவரு ஆமா தலைவரே, ப்ளீஸ் தலைவரே. அண்ணா அவங்கள வந்து கதவெல்லாம் சாத்திட்டு இருக்க சொல்லுங்க. அண்ணாவை பத்திரமா இருக்க சொல்லுங்க. சாப்பாடு எல்லாமே 10 நாளைக்கு தேவையானதெல்லாம் ரீஸ்டோர் பண்ணி வச்சுக்க சொல்லுங்க. குளிர் பட்டுச்சுன்னா எப்படி இருக்குமோ எங்க தலைவருக்கு. சளி எதுவும் பிடிக்காம பக்கத்திலேயே கட்சி போட எப்பவுமே நில்லுங்க தலைவரே. அண்ணாவை பத்திரமா பாத்துக்கோங்க தலைவரே. மனசெல்லாம் வலிக்குது தலைவரே. அண்ணாக்கு அக்குள்ள அரிக்குதா, சொரிய கூட ஆள் இல்லையா, கஷ்டப்படுறாரு. சரிம்மா, நான் சொல்லிடுறேம்மா. தலைவர் வந்து மழையெல்லாம் பார்த்தது இல்ல தலைவரே. அவர் ஆர்டிபிஷியல் மழையதான் பார்த்திருப்பாரு. நீங்க பக்கத்துல இருந்து பாத்துக்கோங்க தலைவரே. நான் பாத்துக்கிறேன்ப்பா, நான் பாத்துக்கிறேன். அதை அந்த பீஸை நான் பாத்துக்கிறேன்ப்பா. நீ இவ்வளோ அக்கறையாகிறிய தலைவர் மேல. ஐயோ அம்மா சொல்லக்கூடாது. இது ஒரு 3வது கேட்டு சும்மா வைக்கிதே. ஏதாவது பேசி தொலை. தலைவரே, நானும் ரொம்ப நாளா சும்மா தான் இருக்கிறேன். எனக்கு என்ன வேலை இருந்தா கொடுங்களா, என்ன பண்றதுன்னு தெரியலையே. சோசியல் மீடியா வச்சுக்கிறல்ல, வச்சுக்கிறல்ல, எல்லாத்துலயும் இருக்கிற ஆக்டிவா இருக்கிறேன். ஒரு ஐடி ஓப்பன் பண்ணு. என்ன ஓப்பன் பண்ணுவ? ஜனநாயகம் ஜடம் அப்படின்னு ஒரு ஐடி ஓப்பன் பண்ணு, ஃபேக் ஐடியா. 4000 கோடி எங்க? மழை பெஞ்சா தண்ணி வருது, வானத்துலேருந்து தண்ணி கொட்டுது, வெயில் அதிகமாக இருக்குது.
தண்ணி ரோடெலாம் நிற்கிது அப்படின்னு பேசினேரு. ஃபுட்டேஜ் எதுவும் கிடைக்கலன்னு வச்சுக்கோ, இலங்கையில் வந்து தண்ணி வெள்ளம் வந்துக்குதாண்டா, அது எடுத்தும் போட்டுக்கோ. இல்லைன்னா போன வருஷம் உத்தரப்பிரதேச குஜராத்லாம் பார்க்கறதுக்கு தமிழ்நாடு மீடியா இருக்கும் பாரு, அந்த மீடியாலாம் எடுத்து போட்டு உள்ள ஓட்டு எதையாவது பரப்பி விடு. ஒன்றும் பண்ண மாட்டாங்க, பயப்படாத. அதிகபட்சமாக ஃபேக்ட் செக் பண்ணி அப்படி போடுவாங்க. உனக்கு ஃபாலோவர்ஸ் தான் ஏறும். அரஸ்ட்லாம் பண்ண மாட்டாங்கடா. வதந்தியை பரப்புடா, நீங்கன்னு தற்கூரியே பரப்புடா, வதந்தியை பரப்பித்தல. சும்மா ஃபேக்ட் செக் பண்ணுவாங்க, அவ்வளோதான். இதுக்கப்புறம் பாருங்க, பண்ணிடுறேன் ஃபுல்லா பரப்புறேன். மகனை என்ன டேக் பண்ண செருப்பால அடிப்பேன் நான். இன்னும் நீயே வச்சுக்கோ, புரிதா? நீ தனியா ஐடி வச்சுக்கோ, அது யாரும் காட்டிக்காத மாதிரி பண்ணிக்கோ, புரிதா? அவ்வளவுதான். தலைவரே, நான் ஒரு டேட்டா எடுத்துருக்கிறேன் தலைவரே. என்ன? உட்காந்து நைட்டு ஃபுல்லா ரிசர்ச் பண்ணிருக்கிறேன். இங்க வந்து இப்ப கரண்ட் போறது, இன்டர்நெட் கட் ஆகுறதுலாம் அந்த ஆளுங்கட்சியால தான் தலைவரே. மழை வந்து இப்ப நம்ம அதிகமா பெய்யறதுக்கு காரணமும் அந்த ஆளுங்கட்சி தானா? சரி, அப்படியா? டேட்டா போடுப்பா, போடு. உன்னை பத்தி நிறைய பேசுவாங்க, தற்கூரின்னு உனக்கு ஐடியா ஷேர் பண்ணுவாங்க, உனக்கு ஃபாலோவர்ஸ் ஏறும். போட்டு அடிவிடு. ஏமா ஏற்கனவே நம்ம கட்சியில ஒரு முக்கியமான ஆளு, ஒரு பெரிய பதவியெல்லாம் விட்டுன்னு வந்தாரு அருண். ஆமா, அவர் அப்படிதான் எல்லாரும் போட்டு தற்கூரின்னு கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவருமா தற்கூரிங்கிறாங்க? அவர் பச்சால ஒரு மூளை இருக்கும்னு நினைச்சேன். என்ன பண்ணாரு அவரு? அதுதான் இல்ல தலைவரே, இப்போ ஒரு பெரிய எக்ஸாம் போச்சுல, அது டிஆர்பியா, அந்த எக்ஸாம்ல எல்லாம் தமிழ்ல வந்து நிறைய பேர் வந்து ஃபெயில் ஆயிட்டாங்களாம். அதனால வந்து தமிழ்நாட்டுல வந்து தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்னு ஆளுங்கட்சி வீரவசனம் பேசுதே, அப்ப ஏன் தமிழ்ல இத்தனை பேர் ஃபெயில் ஆனாங்கன்னு தற்கொலைத்தனமும் போட்டிருக்காரு தலைவரே ட்வீட்டு. நீ அந்த தற்கொலை தான் பேசுற. நீனு நம்ம கட்சி கூட்டமே தற்கொலை ஆகுதுன்னு நீ நினைச்சியா? இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே இந்த அன்வர் ராஜா, மனோஜ் பாண்டியன்னு 2 பேர் அதிமுகவிலேருந்து திமுகவுக்கு போனாங்க. அவங்க பேக்கெட்டில் யார் பேக்கெட்லையாவது ஜெயலலிதா போட்டோ இருந்துச்சா? இல்லை. செந்தில் பாலாஜி திமுகவை போகும்போது ஜெயலலிதா போட்டோவோட போனார்? இல்லை. சேகர் பாபு, ஏவா வேலு எல்லாருமே நீங்கள் எடுத்துக்கோங்க, யாராவது போனாங்களா ஜெயலலிதா போட்டோவோட? நம்மளாண்ட ஒரு பீஸ் வந்துக்குது, நெஞ்சில் அப்படியே பெருசாக வந்து வச்சுட்டு வருது ஜெயலலிதா போட்டோவை. பார்த்தீங்களா? ஆமா தலைவரே, பார்த்தேன். அம்மா சமாதிக்கெல்லாம் வேற போனாங்களே. அது மட்டுமா, அவர் கட்சி ஆபீஸ்லயே அம்மா வச்சுக்கிறாங்க. நம்ம தலைவரால் அதுவே கூடாது, வைக்க கூடாதுங்கோ, அதெல்லாம் வேணாங்க. எங்க தலைவர் லிஸ்ட்ல அவங்க வரல, வேணா எம்ஜிஆர் வச்சுக்கோங்கன்னு கூட சொல்ல நம்ம தலைவருக்கு நான் இல்லை. நம்ம தலைவரே டுபாகுராக்குறாரு, புரிதா? அதனால கூட்டமே தற்கொலை. உலகத்திலேயே A1 குற்றவாளி, ஊழல்வாதி, அதுவும் இல்லாமல் இந்துத்துவாவுக்கு ஆதரவாக இருந்தவங்க, புரிதா? அயோத்தியில் ராமர் கோயில் கட்டாமல் வேற எங்கப்பா கட்டுவாங்க அப்படின்னு கேட்டவங்க, கரசேவாவுக்கு போங்கன்னு சொன்னவங்க. அந்த அம்மா சமாதியில் போய் நம்ம எல்லாரும் நானே போனேன்னா பார்த்துக்கோயேன், போயிட்டு என்ன பண்ணன்றீங்க? அம்மா அம்மான்னு பாடினேன் நான். அன்னைக்கு நான் ரிங்டோனே மாற்றிட்டேன். அம்மா உள்ள வரை எங்க அம்மா அப்படின்னு ரிங்டோனே வச்சேன்னா பார்த்துக்கோ. அந்த அளவுக்கு நான் மாறி போய் வேற வழி இல்லைடா. கொஞ்ச நாளைக்கு அப்படி அவரை மனசு மாறுறதுக்காக வச்சுருந்தோம். நம்ம எல்லாருமே தற்கொலைக்குதான், அது சந்தேகம் இல்லை. ஆனால் இந்த டேட்டாலாம் வெளியில் விடாதீங்கண்ணா. சரியா? இப்ப நீங்க பேசுறது எல்லாத்தையுமே ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணிட்டேன் தலைவரை. தலைவரை டாக் பண்ணி போட்டு விடுறேன். தலைவர் ஸ்டேஜுக்கு வந்து தற்கொலை இல்ல, நம்ம ஆசிரியர் குறின்னு பேசி நிற்கிறாரு. நீங்க என்னெல்லாம் தற்கொலைன்னு சொல்லி பேசுறீங்க. நான் டாக் பண்ணி போட்டு வர்றேன் தலைவரை. உனக்கு மாவட்ட செயலாளர் பதவி வச்சுக்கிறேன்டா, கூட்டாண்ட வரியா? சரி தலைவரே, நான் வரேன். தலைவரே அப்படியே எனக்கும் எல்லாரும் பார்த்து பண்ணுங்க தலைவரே. உனக்கு தேசிய மகளிர் அணி செயலாளர் பொறுப்பு வச்சுக்கிறேன், வேணுமா? ரொம்ப நன்றி தலைவரே. ரொம்ப நன்றியா? நம்மளே மாநிலத்துக்குள்ள இருக்க தேசிய தரம் வந்துருமா வந்துரு. உனக்கு சர்வதேச சோசியல் மீடியா அணி ஓகேவா? ஓகே. சரி, மறுபடியும் பாப்போம். எல்லாம் வேலையை போய் பாருங்கண்ணா. போங்க, போய் தொலைங்க. குட் நைட். ஆமா, நீ 12வது குட் நைட். நாசமா போங்க. ஓகே.